மக்கள் வணக்கம். இது வளாகம் நிகழ்ச்சியில் இன்று ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமி பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் திரு கிஷோர்குமார் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்ப நம்முடைய பங்குச்சந்தை அதாவது நிப்டி மற்றும் பேங்க் நிப்டி இதனுடைய நிலவரம் இதனுடைய லெவல்ஸ் பற்றி முதல்ல சொல்லிடுங்க. கண்டிப்பா. இப்போ நிப்டி பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நமக்கு 10,791 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இன்கேஸ் பை பண்ண போறீங்கன்னா பை அபவுட் 10,827 இந்த ரேஞ்சுக்கு மேல போயிடுச்சுன்னா we can go for a buy. அண்ட் அதோட டார்கெட்ஸ் will be உங்களுக்கு 10,891 அண்ட் 10,935. அண்ட் அதே மாதிரி செல் பிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,755 இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா we can go for a sell. ஸோ அதோட டார்கெட்ஸ் will be 10,691 அண்ட் 10,647. இது வந்து நிஃப்டிக்கான இந்த வீக் லெவல்ஸ். அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,867. ஸோ அந்த ரேஞ்சில் தான் லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆச்சு. ஸோ பை அபவ் 26,967 இந்த ரேஞ்சுக்கு மேலே we can go for a buy. ஸோ டார்கெட் will be 27,063 அண்ட் 27,191 இந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணிக்கலாம். அண்ட் செல்பிலோ பார்த்தீங்கன்னா 26,767 இது கீழே we can go for a sell. And targets will be 26,671 and 26,543. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான இந்த வீக்கான லெவல்ஸ். இப்ப நம்முடைய பொருட்சந்தை பொறுத்த வரைக்கும் தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் எப்படி இருக்கலாம்? இப்ப தங்கத்துல ஒரு உயர்வு அப்படிங்கறது அப்பப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து இந்த உயர்வு அப்படிங்கிறது இருக்குங்களா? கண்டிப்பா. இப்போ கோல்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நமக்கு 33,495ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ பை அபவ் 33,599 இந்த ரேஞ்சுக்கு மேல வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ டார்கெட்ஸ் will be 33,691 and 33,819 இது வந்து கோல்டுக்கான லெவல்ஸ். அண்ட் செல் பிலோ பாத்தீங்கன்னா 33,391 இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து we can go for a sell. And targets will be 33,299 and 33,171 இது வந்து கோல்டுக்கான லெவல்ஸ். அண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,084. இந்த க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷோஸில் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கதான் பை ஆன் எவ்ரி டிப்ஸ். கீழே வர முடிஞ்ச வரைக்கும் பை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா க்ரூட் ஆயிலோட ஓவரால் டார்கெட் வந்து இட் வில் பி ரீச்சிங் அரௌண்ட் 5,100 to 5,200 திருப்பி மேலே தான் போகணும் க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பை அபவ் 4,120 இந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணிக்கோங்க. அண்ட் டார்கெட்ஸ் வில் பி 4,184 அண்ட் 4,228. அண்ட் செல் பிலோ பார்த்தீங்கன்னா 4,048 கீழே we can go for a sell and targets will be 3,984 and 3,940. இது வந்து க்ரூட் ஆயிலுக்கான லெவல்ஸ். அண்ட் கண்டிப்பா இப்போ கோல்டு பாத்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் இன் a good buy trend. மார்க்கெட் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க. நல்லா மேலே ஏறிச்சு லாஸ்ட் 2 வீக்ஸ் சின்ன ஒரு கரெக்ஷன்ல இருக்கு. திருப்பி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது ட்ரெண்ட் கண்டினியூ ஸ்டார்ட் ஆகும்போது மறுபடியும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். இப்போ இந்த பங்குச்சந்தையா இருக்கட்டும் பொருட்சந்தையா இருக்கட்டும் இதுல வந்து இந்த தொழில்நுட்ப அடிப்படையில டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ட்ரேட் பண்றதுதான் ஒரு ட்ரேடர் லாபத்தை சம்பாதிக்க ஒரு சிறந்த வழி. 10 ட்ரேட் போடுறோம்னா குறைந்தது 8லாவது லாபம் அப்படிங்கறத பார்க்கணும். பொதுவாவே இப்ப நீங்க தொழில்நுட்ப அடிப்படையில தான் உங்களுடைய லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த லெவல்ஸ் அப்படிங்கறத நீங்க எப்படி உங்களால கொண்டு வர முடியுது? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த லெவல்ஸா இருக்கட்டும் ஷோஸ்ல வந்து லைவ் அனாலிசிஸ் பண்ணி காட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே இட் இஸ் பியூர் சார்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுக்கறது. எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் அப்பான் சார்ட்ஸ். அண்ட் இந்த சார்ட்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் இந்த ட்ரேடிங் வியூ investing.comலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல, அதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. சைட் நேம் வந்து tradingview.com அண்ட் அதோட சப்சிடரி மாதிரி தான் investing.com. ஸோ இந்த investing.com குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ சார்ட்ஸ். உங்களுக்கு வந்து சார்ட் வந்து they will be providing you for free of cost. என்னன்னா நீங்க ஜஸ்ட் சார்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க அந்த சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அனலைஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஐ யூஸ் டு ட்ரேட். இந்த அனலைஸ் பண்றதா இருக்கட்டும் இந்த லெவல்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் இது எல்லாமே டெக்னிக்கலி ஐம் அனலைசிங் த்ரூ அ ஃப்ரீ சார்ட். இது ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் இந்த சார்ட்டுக்காக தான் போய் சாஃப்ட்வேர்ஸ் வாங்குவாங்க. எக்கச்சக்கமா போயிட்டு they will be spending it. ஏன்னா நிறைய பேர் நம்ம கிளாஸுக்கு வரவங்களும் சொல்லியிருக்காங்க, சார் நான் சாஃப்ட்வேரை தேடியே நிறைய செலவு பண்ணிட்டேன். மேபி ஐ ஹவ் ஸ்பெண்ட் லைக் 1 lakh 1.5 lakhs ஃபார் அ சாஃப்ட்வேர். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் ஓகே இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும்ன்றத நம்பி போயிட்டு எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட் பண்றதை காட்டிலும் அதை காட்டிலும் சாஃப்ட்வேர்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டு திருப்பி ஃபைனலாக நம்ம கிளாஸுக்கு வரும்போது இந்த மாதிரி சார்ட்டு இது ஃப்ரீயா இருக்கணும் போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். என்னன்னா நிறைய பேருக்கு அது நம்ப முடியாது. என்னன்னா அது எப்படி ஃப்ரீயா கிடைக்கும், எந்த ஒரு விஷயமும் எப்படி ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சரி திஸ் இஸ் அ பேசிக் சார்ட் தான். அந்த பேசிக் சார்ட்ல எப்படி நம்ம அனலைஸ் பண்ணோன்றது நம்ம கிட்ட தான் இருக்கு.
சார்ட் இன்னும் ஃப்ரீ தான், ஆனா அந்த சார்ட்டை யூஸ் பண்ண தெரியணும். we have to know how to technically analyze using the charts. உங்களுக்கு எல்லா டூல்ஸுமே அந்த investing.comலயே ஃப்ரீயாவே இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுனா நீங்க you have to know how to use it. அது ஒண்ணுதான். மேபி ஐ கேன் ஷோ யூ. இப்போ நான் வேணா உங்களுக்கு அந்த சார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுல டூல்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்றது கூட I'll give you a glimpse of it. Alright. So இப்போ சார்ட் வேணா I'll show you now. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது investing.comல ஜஸ்ட் investing.com போல போயிட்டீங்கன்னா எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா சர்ச் வெப்சைட், அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் கிவ் யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பவர்ட் பை ட்ரேடிங் வியூ தான். இதுதான் ஒரிஜினல் சைட். ட்ரேடிங் வியூன்றது இட்ஸ் ஒரிஜினல் சைட். வெரஸ் investing.com அங்கேருந்து எடுத்து உங்களுக்கு இந்தியன் லைவ் மார்க்கெட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, என்எஸ்சியோட லைவ் மார்க்கெட்ஸ் வந்து தேர் கிவிங் இட் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ investing.comல எல்லா சார்ட்ஸுமே லைவ் டேட்டா ஃபார் ஃப்ரீயாவே வரும். இப்போ இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே டூல்ஸ் தான். இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் இது பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனு, ட்ரெண்ட் ஆங்கிள்ஸ், ஹாரிசான்டல் லைன். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறவங்க வந்து ஹாரிசான்டல் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வி ஹேவ் ட்ரெண்ட் லைன் ஃபார் எப்படி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்றதுன்றது இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக we can use these tools. ஐ மீன் அந்த டூல்ஸ் வச்சு ஒரு சில சார்ட் கூட உங்களுக்கு லைவ்ல அனலைஸ் பண்ணி காட்டுறேன். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இப்போ பாத்தீங்கன்னா இது ஐ திங்க் இட் இஸ் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. இப்போ M&M பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஸோ மார்க்கெட் இஸ் கம்மிங் ஆல் த வே டவுன். ஸோ மேலேருந்து கீழே வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சார்ட்ல பார்க்கும்போது டெக்னிக்கலி இஃப் யூ அனலைஸ் இட், இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா ஹாரிசான்டல் லைன். இந்த ஹாரிசான்டல் லைன் எதுக்கு எடுப்போம்னா வி யூஸ் இட் ஃபார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இதே ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, சரிதா? அதே சப்போர்ட்டை தான் மறுபடியும் இப்போ என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் மறுபடியும் வந்து சப்போர்ட்டை எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து வி கால் இட் அஸ் டபுள் பாட்டம்னு சொல்லுவோம். டபுள் டாப்ஸ் அண்ட் டபுள் பாட்டம். ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியலன்னா மேபி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிங்கன்னா வாட் இஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஹவு இட் இஸ் ஃபார்ம்டுன்னு ஒரு வீடியோ இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ ரெஃபரன்ஸ் வித் தட். இப்போ இந்த M&M பார்த்தீங்கன்னா இது டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணா ஓகே, இது வந்து கிளியர் டபுள் பாட்டம் இருக்கு. டபுள் பாட்டம்ல எனக்கு வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னா இப்போ நான் என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் எனக்கு திருப்பி மார்க்கெட் அரௌண்ட் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல மார்க்கெட் இப்போ மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ அரௌண்ட் திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அரௌண்ட் 640 திருப்பி மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்ததுன்னா ஐ வில் கோ ஃபார் அ பை வித் அ டார்கெட் ஆஃப் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் அரௌண்ட் 668. ஸோ 640ல பை பண்ணிட்டு 668 வந்து நான் டார்கெட்டாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஏன்னா பிகாஸ் ஆஃப் clear double bottom in a weekly chart and daily la வந்து ஒரு retracementக்காக வெயிட் பண்ணிட்டு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது we can go for a buy. So இது Mahindra and Mahindra and I'll show you some other charts as well. And yeah, Dr. Reddy. இப்போ டாக்டர் ரெட்டியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 28% ஒரு 2 weeks பேக் வந்து 28% கீழே விழுந்தது ஒரே ஸ்ட்ரோக்கில், தெரியுதா? ஒரே ஒரு கேண்டலில் ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா 28% மார்க்கெட் கீழே வந்துச்சு. இருந்தாலும் நான் எதுக்கு டெக்னிக்கல்ஸ் ஒர்க் ஆகும்னு சொல்றேன்னா இது இவ்வளோ தூரம் கீழே வந்தது எங்க வேணா வந்திருக்கலாம். ஆனா கரெக்டா எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட். இப்போ M&Mல காமிச்ச மாதிரி தான் இது டாக்டர் ரெட்டிஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ கிளியரா மார்க்கெட் எந்த இடத்துல வந்திருக்கு, இது வந்து 2017ல வந்தது, இது 2018ல வந்தது. இந்த வாட்டி வரும்போதும் கிராஷ் கரெக்டா மார்க்கெட் எங்க வந்திருக்கு 2019ல அந்த 28% கரெக்டா 1881 880 கிட்ட தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. பிகாஸ் ஏற்கனவே இந்த லெவல்ஸ்லாம் வந்து இட் வாஸ் அ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துலையும் சப்போர்ட் எடுக்கிறதுனால 28% கீழே வந்தாலும் கரெக்டா மார்க்கெட் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் கேம் டு தி எக்ஸாக்ட் லெவல் ஆஃப் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி. அதனால ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்றது. இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா மார்க்கெட் எங்க வந்திருக்குன்னா உங்களுக்கு இட் கேம் அப் டு ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட். அந்த சப்போர்ட்ல வந்துட்டு திரும்பி அன்னைக்கே வந்து என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டு திருப்பி ஆல்மோஸ்ட் 20 to 23% எவ்வளோ கீழே வந்ததோ அப்படியே திருப்பி பவுன்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஏன் இந்த இடத்துக்கு வரணும்னா பிகாஸ் இந்த இடத்துல தான் மேஜர் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயிங் எல்லாமே இருக்கும். இது நமக்கு லேட்டா தெரியும், ஆனா முன்னாடியே ஒரு இன்சைடருக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் வை இட் கேம் அப் டு தி ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட் அண்ட் சம் அவுட் சார்ட்ஸ் as well. இப்போ விப்ரோ பார்த்தீங்கன்னா யா ஏன்னா விப்ரோ லாஸ்ட் டைம் கூட ஷோவில் வரும்போது சொல்லியிருந்தேன் நான், விப்ரோ இஸ் இன் அ குட் லெவல் ஆஃப் சேனல் சப்போர்ட். யா ஸோ இப்போ விப்ரோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் இன் அ சேனல்.
ஸோ இப்போ விப்ரோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் மூவிங் இன்சைட் அ சேனல். ஸோ லாஸ்ட் டைம் வரும்போது கூட ஷோஸில் செட் அபவுட் விப்ரோவில் வந்து மார்க்கெட் வந்து இட் வாஸ் கோயிங் இன்சைட் அ சேனல். ஏன் இங்கே மார்க்கெட் வந்து கீழே இருந்து இப்போ மேலே போயிட்டு இருக்குன்னா பிகாஸ் இட் இஸ் மூவிங் இன்சைட் அ சேனல். ஸோ இப்போ இந்த டூல் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீயாகவே இருக்கும். உள்ளே போனீங்கன்னா இங்கே பேரலல் சேனல்ன்ற ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சார்ட்டில் நீங்கள் எப்படி இந்த டூலை யூஸ் பண்ணலாம்ன்றதை போட்டு நீங்கள் இஃப் யூ யூஸ் இட் ப்ராப்பர்லி. இப்போ என்னன்னா மார்க்கெட் சேனலை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு ஹிண்ட் மட்டும் தரேன் நான். சேனல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் கீழே இருந்ததுன்னா இட் ஹாஸ் டு கோ அப் அண்ட் மேலே இருந்துச்சுன்னா கீழே வரணும். இப்போ கீழே இருந்ததுன்னா அகைன் இட் ஹாஸ் டு கோ அப். ஸோ விப்ரோட டார்கெட் ஆல்மோஸ்ட் 400 rupees per ஷேருக்கு திருப்பி போய் ஆகணும்ன்றது தான். விப்ரோ வந்து டெக்னிக்கலி இட் இஸ் ஏபிள் டு ஷோ யூ. ஸோ அப்போ மறுபடியும் 400 வந்த பிறகு தான் விப்ரோ என்ன ஆகணும், மறுபடியும் அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா we can expect a fall down. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிளியர் சேனல் இன் விப்ரோ. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எதுவுமே வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, இட்ஸ் நாட் பெய்டு வெர்ஷன் ஆர் சம்திங் எல்ஸ், இட் இஸ் ஜஸ்ட் ஃப்ரீ. அண்ட் எல்லாருமே கேட்கறது இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டியோட சார்ட்டோட அனாலிசிஸ் நான் ஏற்கனவே வீடியோ கூட யூடியூப்ல இருக்கு, யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். இருந்தாலும் திருப்பி நான் ஒரு ரீஅனலைஸ் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நான். ஆல்ரைட். ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இது என்ன டெக்னிக்கல் டூல் யூஸ் பண்ணனா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு வேவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ வி கால் திஸ் அஸ் எலியட் வேவ். ஸோ தேர்ட் வில் பி தி லாங்கஸ்ட் வேவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் ஸ்ட்ரக்சர். செகண்ட் டு தேர்ட் வேவ் லாங்கஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஃபிஃப்த்தில் வந்து என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வேவோட ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து எலியட் வேவோட ஸ்ட்ரக்சர். இந்த எலியட் வேவ்க்குள்ள என்னென்ன இப்போ ஒரு நிஃப்டிக்குள்ள என்னென்ன சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ இது இல்லாமல் இப்போ கீழே இருந்து அந்த எலியட் வேவ் முடியும் போதே இப்போ என்ன மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னா மார்க்கெட் இஸ் ஃபார்மிங் ஆஸ் அ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இது வந்து ஒரு வி கால் இட் ஆஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் சொல்லுவோம். கரெக்டாக ஹெட் அண்ட் ஷோல்டர் எந்த இடத்துல இருந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா இது ஃபிபனோக்கி யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரம் தி டாப் till the retracement பார்த்தீங்கன்னா கரெக்டாக 61% ஃபிபனோக்கி லெவலில் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எலியட் வேவ் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். தென் வி ஹாவ் அ 61% ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் இன் நிஃப்டி 50 ஃபார் ஃபிபனோக்கி. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு ஒரு டெக்னிக்கல் சார்ட்ஸில். அந்த டெக்னிக்கல் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் தெரியாது நமக்கு. how to use these stuffs எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்கு. அதுக்காக தான் போயிட்டு இந்த சாஃப்ட்வேர்லையோ இல்லை நெக்ஸ்ட் ஒரு இண்டிகேட்டர்லையோ போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலையும் இன்வெஸ்ட் இன் யோர் நாலேஜ். நாலேஜ்ன்றது லைஃப் ஃபுல்லாக இருக்க போகுது. சாஃப்ட்வேர்ன்றது இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, வேலிடிட்டி முடிஞ்சிடுச்சு, அடுத்த 3 மாதம் கழிச்சு இன்னொரு அமௌண்ட் கட்டுங்க, அதுக்கு ஒரு ரினியூவல் பண்ணிக்கலாம்னு. ஸோ தட் டசன்ட் ஒர்க் அவுட். யாருமே என்ன சொல்ற சாஃப்ட்வேர்ன்றது இப்போ நான் காமிச்சதை மேனுவலாக கத்துக்கிறத காட்டிலையும் இதை யாரோ ஒருத்தர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதே ஒரு சாஃப்ட்வேரா மாத்துறது தான் இட்ஸ் இண்டிகேட்டர். அவ்வளவுதான். இப்போ இதையே நீங்க டைரக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுக்கு போய் இண்டிகேட்டர் வாங்கணும்? ஏன்னா நம்ம ஃபண்டுக்கு நம்ம தான் கேரண்டி. என்னைக்குமே ஒரு சாஃப்ட்வேர்ல இன்பில்ட் பண்றதுன்றது என்ன பண்ணணும்னா அது அந்த டைமுக்கு அந்த சினாரியோவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவங்க இன்புட்டா எடுத்து வச்சிருப்பாங்க. அது நெக்ஸ்ட் டைம் வரும்போதும் அதே சினாரியோ தான் சிஸ்டம் கொடுக்குமே தவிர உங்களுக்கு மாத்தி கொடுக்கணும்னு தெரியாது. சிஸ்டமுக்கு என்ன போடுறீங்களோ இன்புட் கொடுக்குறீங்களோ அவுட்புட் அப்படியே கொடுத்துரும். ஆனா மார்க்கெட்ல சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கு, கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா அதை நம்ம மட்டும் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி டக்குன்னு மாத்திக்க முடியும். சாஃப்ட்வேரால மாற்ற முடியாது. ஸோ தட் இஸ் வை வி யூஸ் என்ன சொல்றது ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேனுவலி, நாட் வித் அன் ஆட்டோமேட்டட். நான் இப்போ எல்லாமே உங்களுக்கு காமிச்ச அத்தனையுமே investing.comலயும் ட்ரேடிங் வியூலையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருக்கு. நீங்க போய் அந்த சைட்ல உட்காந்து பாத்தீங்கனாலே எல்லா சைட்லயும் டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸை யூஸ் பண்ணீங்கனாலே யூ கேன் ஐடென்டிஃபை வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ். அதனால தான் நான் நிஃப்டி ரெகுலரா சொல்லிட்டு இருக்கேன். நிஃப்டி வந்து ஓவரால் செல் மார்க்கெட். ஏன்னா இப்போ அந்த காமிச்ச பார்த்தீங்களா எலியட் வேவோட ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. பிளஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட ரைட்டோட ஷோல்டர்ல இருக்கு. திருப்பி பிரேக் அவுட் ஆச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் திருப்பி 9300 வரணும் நிஃப்டி. ஸோ இது எல்லாமே எப்படி சொல்றேன்னா டெக்னிக்கல். அண்ட் ஒன் மோர் திங், இது பேட்டர்ன் காமிக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா நம்ம சைட்ல வந்து இந்த அட்வான்ஸ் கோர்ஸ்ன்னு தனியா ஒரு செக்ஷன் இருக்கும். என்னன்னா இந்த எலியட் வேவோ, ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், பேட் பேட்டர்ன், சைஃபர் பேட்டர்ன், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸுக்குன்னு ஒரு கோர்சஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா அது வந்து அதுல டீடைல்ஸ் எதுவும் இருக்காது, ஜஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். எதுக்குன்னா
அதுவும் இருக்கு நம்ம கிட்ட, பட் வி டோன்ட் டீச் பீப்புள். எடுத்த உடனே அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து யாருக்கும் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்குற பேசிக் கோர்ஸே நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியல. எடுத்த உடனே உங்ககிட்ட போயிட்டு இது ஏலியட் வேவ் பாருங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் பாருங்க, பேட் பேட்டர்ன் பாருங்க, சைபர் பேட்டர்ன் பாருங்கன்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க மக்கள். ஸோ தட் இஸ் வை வி டோன்ட் கோ ஃபார் டீச்சிங்ஸ் இன் அட்வான்ஸ் கோர்ஸ். ஏன்னா நிறைய பேர் அது வேற ஃபோன் அடிச்சு ரெகுலராக இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் டைரெக்டாக கற்றுக் கொடுத்துருங்க, எனக்கு அது போதும். என்னன்னா இப்போ உங்ககிட்ட இருந்து ஓகே ஃபீஸ் வாங்கிட்டு கற்றுக் கொடுக்கணும்னா அந்த கற்றுக் கொடுக்கறதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த நாலேஜ் வந்து ஷேர் ஆனதுக்கு ஒரு வர்த்து இருக்கு. சும்மா வந்து ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு முடிச்சிட்டுனா அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வர்த்து கிடையாது. வி ஆர் டூயிங் இட் ஃபார் அ காஸ். அதனால ஜஸ்ட் ஏன்னா ஃபோன் அடிச்சு கேட்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக் கோர்ஸ்ல இது யாருக்கு கற்றுக் கொடுக்குறோம்னா நம்ம ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே யாரு பேசிக் கோர்ஸ்ல நல்லா ட்ரெயின்ட் ஆகி இதை பேசிக்ஸ் எல்லாம் ஒரு ஃபிபனாக்கியா இருக்கட்டும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும், டபுள் பாட்டம், டபுள் டாப், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெளிவா புரிஞ்சு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் சொல்லி கொடுக்கறது. ஸோ காமனா எல்லாருக்குமே we are not teaching you advanced course. ஸோ அது நான் கொஞ்சம் சொல்லிடணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த டேப் இருக்கிறதுனால எல்லாருமே ரெகுலரா அதுதான் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ தட் இஸ் ஒன்லி ஃபார் ட்ரெயின்டு ஸ்டூடெண்ட்ஸ். யாரு ஸ்டூடெண்ட்ஸ்ல அதுவும் நான் சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கோம். அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பார்த்துட்டு இவங்க ஒழுங்கா அதுல பண்ண முடிஞ்சா மட்டும்தான் அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் we are teaching them. ஸோ தட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். நல்லா படிச்சு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அட்வான்ஸ் கோர்ஸ். அதனால ஃபீஸ் கொடுத்தவனே கற்றுக் கொடுத்துருவேன்னு யூ கான்ட் டிமாண்ட் இட். ஸோ அது ஜஸ்ட் ஃபார் அ ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. ஏன்னா அப்போ இவங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ்லாம் தெரியாது போலன்னு கிடையாது. வி நோ இட். ஆனா நீங்க அதை கத்துக்கிட்டு பேசிக்ஸ் கத்துட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஐ எம் ரெடி டு டீச் யூ. அதை கத்துக்கிறதுக்காக தான் எல்லா விஷயமும் இருக்கு. பட் டேக் யோர் டைம். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த கோர்சஸ் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லைன்னா புரியாம சொல்லி கொடுக்கறது எனக்கும் இஷ்டம் இல்லை. ஜஸ்ட் புரியாமே ஓகே இவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்தா போதும்னு கிடையாது. வி ஆர் டூயிங் இட் ஃபார் அ காஸ். மக்களுக்கு இதை புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரேடிங் ஃப்ளோர் போட்டு we are teaching them. ஸோ அதனால தான் இந்த அட்வான்ஸ் கோர்சஸும் எடுக்கிறது இல்லை. ஸோ எவ்ரி டூல் இஸ் தேர் இன் investing.com. ஸோ ஃப்ரீயாகவே போய் எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் போய் சாஃப்ட்வேருக்கு இனிமேல் 50,000, 1 லட்சம், 2 லட்சம் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலன்னு சொல்லி கஷ்டப்படுறதை காட்டிலும் இன்வெஸ்ட் இன் யுவர் நாலேஜ் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் இட் ஃப்ரம் investing.com. that will be helpful. இப்போ வந்து இந்த investing.comல இலவசமாவே இந்த சார்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதுல நீங்க சொன்ன சில விஷயங்கள், இப்போ எலியட் வேவ் அப்படின்னு சொன்னீங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொன்னீங்க, இதெல்லாம் எடுத்த உடனே கண்டிப்பா ஒரு ட்ரேடருக்கு புரியாது. இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு சுலபமாக்கக்கூடிய வழியில நீங்க என்ன மாதிரி வகுப்புகள் அப்படிங்கறத கொடுக்குறீங்க? கண்டிப்பா. இப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்றது, ஹெட் அண்ட் ஷோல்டர் இஸ் அ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸோட ஸ்ட்ரக்சரா மாத்தினது தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ். என்னன்னா நீங்க ஒரு நார்மல் ட்ரெண்ட் அனாலிசிஸ் போடுறவங்களுக்கு தெரியும், அது ஃபுல்லா வந்து மாஸ்டர் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வருது, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றது ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் ட்ரெண்ட் ரிவர்சல் தான் அதோட பேஸே. ட்ரெண்ட் அனாலிசிஸ் தான் அதோட பேஸ். இப்போ அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல நல்லா மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா அப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பேசிக். அந்த பேசிக்ல தான் என்ன கற்றுக் கொடுப்போம்னா வில் பி டீச்சிங் யூ வாட் இஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ், வாட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அண்ட் தென் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து போட்டால் கரெக்டாக ஹண்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ஏன் ஸ்டாப் தான் அடிக்குது, அதுக்கப்புறம் டார்கெட் போகுதுன்னு. ஸோ அதுக்கு வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் எங்க ஸ்டாப் லாஸ் போடணும், தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணி காட்டும் போது அந்த டாக்டர் ரெடி கூட காட்டும் பாருங்க, கரெக்டாக வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும், ட்ரெண்ட் லைனா இருக்கட்டும், சேனலா இருக்கட்டும், தென் ஃபிபனாக்கி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஆர் தேர் இன் பேசிக் கோர்ஸ் அலோன். இவ்வளோ சப்ஜெக்டும் பேசிக்ல முடிச்சாதான் நெக்ஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ அதனால தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பேசிக் கோர்ஸை வந்து நல்லா தெளிவாய்க்குங்க. ஒரு 2 months 3 months தப்பே இல்லை, உட்காந்து நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி கத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசிக் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கம்மிங் வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு கம்மிங் Thursday வந்து ஃபுல் டே கோர்சஸ் இன் கோயம்புத்தூர்ல வந்து ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கு. அண்ட் கம்மிங் ஃப்ரைடே நெக்ஸ்ட் டேவே வந்து இந்த ஃப்ரைடேவே வந்து உங்களுக்கு சென்னையில வந்து ஃபுல் டே கிளாஸஸ் ஆகுது. ஸோ இதுல வந்து அந்த 14 சப்ஜெக்ட்ஸ், இந்த இப்போ சொன்ன அந்த பேசிக்ஸான எல்லா 14 சப்ஜெக்ட்ஸும் வில் பி டீச்சிங். ஸோ அன்னைக்கு வந்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ் ஃபுல்லாவே தியரிட்டிக்கல் பார்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரெகுலரா ப்ராக்டிகல்ஸ் வில் பி தேர். சரிங்க. இப்போ இந்த பயிற்சி வகுப்புகளுக்கான, அதாவது கோயம்புத்தூர்ல மற்றும் சென்னையில நடக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகளுக்கான கட்டணம் என்ன, முன்பதிவு அப்படிங்கறது அவசியமா? கண்டிப்பா. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்ட். ஏன்னா
இப்போ முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போ ஆஃபீஸில் இடம் வர பத்தல. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 60-70 சீட்ஸ் வச்சிருக்கோம். ஏற்கனவே ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. ஏன்னா நம்ம வந்து என்னன்னா ஒன் டைம் ஃபீஸ் வாங்கிட்டு ரெகுலராக வாங்கன்னு சொல்றது நம்ம. ஏன்னா ஒன் டைம்ல இதை கற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஸோ அதனால ரெகுலராக வர்றதுனால தான் யூ கேன் ஏபிள் டு ட்ரேட் இன் திஸ். அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னா கற்றுக்கிட்டே இருந்தால் தான் முடியாது. ஸோ அதனால சீட்ஸும் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவாங்க. ஒன்றுமே பேசிக்கே தெரியாமல் வந்து கிளாஸில் உட்காந்திங்கனாலும் புரியாது. ஸோ அதனால ஒரு 6 to 7 பேசிக் வீடியோஸ் வில் பி கிவன். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இது 10,000 + GST, தட் இஸ் 11,800. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபீஸ் மட்டும்தான். நீங்கள் ரெகுலராக அதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ்க்கு வரலாம். டெய்லி ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. நீங்க கிளாஸ் அன்னைக்கு தான் வரணும்னு இல்லை. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இன்னைக்கு வந்தீங்கனாலே ட்ரைனர்ஸ் ஆர் தேர் டு ட்ரெயின் யூ. பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் முடிச்சிட்டு பிறகும் நம்ம கிட்ட வந்து ரெகுலர் ட்ரைனிங் கொடுத்துட்டே தான் இருப்போம். டெய்லி உங்களுக்கு கிளாஸ் ஷெட்யூல்ஸே இருக்கு. மொத்தம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 பேட்சஸ் ஆர் தேர். 5 பேட்சஸ்ல ட்ரைனர்ஸ் வில் பி பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு 1-to-1 person to person they will be teaching you. ஸோ அப்போதான் உங்களுக்கு இதை கற்றுக்க முடியும். இது கொஞ்சம் ஒரு நாள் இன்னைக்கு கற்றுக்கிட்டு நாளைக்கு போய் பண்ணுறக்கூடிய விஷயமே கிடையாது. இட் டேக்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ அதனால தான் ரெகுலராக வாங்கன்னு சொல்றது. இது வந்து ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது உபயோகமா இருக்குங்களா? கண்டிப்பா. இது எல்லா மார்க்கெட்டுக்கும் கரன்சி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிக்கலாம். யூ கேன் ட்ரேட் இன் கமாடிட்டிஸ், ஈக்விட்டிஸ் as well as இன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். இது எல்லா மார்க்கெட்டுக்கும் கம்பைன்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் தான். சரிங்க. இப்ப வகுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது சென்னை மற்றும் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப தமிழகத்துல வேறு பகுதிகளில் இருக்கிறவங்க அல்லது வேறு மாநிலங்கள்ல அல்லது வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய வகுப்பு அப்படிங்கிறது எப்படி கிடைக்குங்க? கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெகுலரா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் இந்த சென்ஸ் கோ டு மீட்டிங்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணுவோம்னா முன்னாடியே லிங்க் அனுப்பிச்சிரும். இந்த டேட்ஸ்ல வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். இது வந்து ஆஃப்லைன் வந்து நம்ம கிளாஸுக்கு டைரக்டா வந்துருவீங்க. ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். ஆனா அது வந்து உங்களுக்கு எவ்ரிடே 1 or 2 hours தான் கிளாஸஸ் வில் பி தேர். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 weeks ஆகும் அந்த கிளாஸ் முடியறதுக்கு. ஏன்னா வீக்லி 2 or 3 days தான் அந்த கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. இப்பயே பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு மிடில் ஈஸ்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியால இருந்து, துபாயில இருந்து, சவுதியில இருந்து நிறைய பேர் கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, டைரக்டா வர முடியலனாலும் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்க்ரோல்ல நம்பர்ஸ் இருக்கு. நம்பர் கால் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி நார்மல் ஃபீஸ். இந்த ஃபீஸ் காட்டிலையும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஆன்லைன் கோர்சஸ் டீடைல்ஸ். சரிங்க. இப்போ நம்முடைய பங்குச்சந்தை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பெருசா அஃபெக்ட் பண்ணும் மார்க்கெட் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அப்படி பார்த்தோம்னா வரக்கூடிய இந்த வருடத்துல வரக்கூடிய இந்த லோக்சபாவினுடைய தேர்தல், இப்போ அது வந்து மார்க்கெட்டை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ட்ரேடருக்கு அவசியம் பார்க்கணுமா? கண்டிப்பா. எலெக்ஷன் ஹேஸ் அ மேஜர் இம்பாக்ட் இன் த மார்க்கெட். எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா ஒரு மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வில் டெல் யூ இஸ், டெக்னிக்கலை நீங்க ஸ்ட்ராங்கா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அந்த டெக்னிக்கல்ல இதுதான் டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டார்கெட்டை கொண்டு போறதே ஃபண்டமெண்டல் தான். அந்த ஃபண்டமெண்டல் இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் நியூஸ். அந்த என்ன நியூஸா இருக்கலாம்னா ரிசல்ட்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி எலெக்ஷன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனியோட என்ன சொல்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா அந்த டெக்னிக்கலோட டார்கெட்டுக்கே கொண்டு போகும் மார்க்கெட்டை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ லோக்சபா எலெக்ஷன் வருதுனாலும் நீங்க அந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டெக்னிக்கலா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டி இஸ் இன் செல் ட்ரெண்ட். அப்போ செல் ட்ரெண்ட்னா அந்த செல் ட்ரெண்டுக்கு என்ன மாதிரி நியூஸ் வேணும்ன்றது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல நீங்களே பார்ப்பீங்க நிஃப்டி ஆட்டோமேட்டிக்கா கீழே வரும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். இன்ஸ்டிடியூஷன் செல்லிங்ல இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நியூஸ் வரும். ஏன்னா நியூஸ் அதே மாதிரி பாசிட்டிவா வந்தாலும் மார்க்கெட் கீழே தான் போகும்ன்றது ஏன் சொல்றேன்னா பிகாஸ் டெக்னிக்கலி இட்ஸ் அ ஸ்ட்ராங் செல் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் ஃபுல் செல் ட்ரெண்ட் தான். பைக்கே போகாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மேலே ஏறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ செல் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இஸ் டோட்டல் செல் ட்ரெண்ட். இப்போ இது வந்து பொருட்சந்தையை அந்த அளவுக்கு பாதிக்க கூடுமா இப்போ இதே இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது? கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஏன்னா கமோடிட்டிஸ் நம்ம ட்ரேட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் அப்பான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ். எப்படின்னா க்ரூட் ஆயில் இருக்கட்டும், யூஎஸ் ஆயில் வச்சு ட்ரேட் பண்றது, கோல்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட நியூஸஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு அஃபெக்ட் ஆகுமே தவிர நம்ம எலெக்ஷன் வந்து கமோடிட்டிஸ்க்கு வந்து அவ்வளோ எஃபெக்ட்ஸ் இட் வில் நாட் பி தேர். ஏன்னா உங்களுக்கு யூஎஸ் ஆயில்ல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை கனடாலேயோ இல்லை ஒபேக்லயோ இந்த மாதிரி இடத்துல எங்கேயோ ஒரு நியூஸ் வருதுன்னா மேஜர் நியூஸஸ்ல அஃபெக்ட் ஆகுமே தவிர இப்போ கோல்டு எடுத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு. அப்போ ஆஸ்திரேலியால ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சுன்னா
அது வந்து கோல்டு அஃபெக்ட் பண்ணவே தவிர நம்ம எலெக்ஷன்ஸ் வந்து இட் வில் நாட் அஃபெக்ட் கோல்டு மார்க்கெட். மீண்டும் ஒரு முறை உங்க பயிற்சி வகுப்புகள், அதற்கான கட்டணம். ஷோர். நம்ம இந்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்மிங் Thursday வந்து கோயம்புத்தூர்ல ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கு. அண்ட் கம்மிங் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு சென்னையில ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கு. இது ஒன் டே கிளாஸ் பிளஸ் ஃபுல் டே தியரி, ஃபுல் டே தியரி பிளஸ் ப்ராக்டிக்கலுக்கு டைம் பீரியடே வைக்கல. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் வந்து கத்துக்கலாம். Thursdayன்னு சொல்லும் போது இட் இஸ் பர்டிகுலரி ஏன் Thursdayனா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நம்ம Thursday வைக்கிறது. ஸோ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் அரைச்சிச்சு. அதனால தான் சொல்றேன் பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வீக்ஸ் கன்சிக்யூட்டிவா பண்ணணும். ஒரு வாரம் பண்ணிட்டு ரெண்டாவது வாரம் விடுறது 10 வாரம் பண்ணீங்கன்னா மினிமம் 6 to 7 வீக்ஸ் இட் கிவ்ஸ் யூ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 போட்டிருந்தா இட் கேவ் அஸ் அரௌண்ட் 60 to 70,000 in just 1 or 2 hours. ஸோ அந்த மாதிரியும் கிளாஸஸ்ல கற்றுக் கொடுக்கறதுனால we are doing it on Thursday and Friday. நன்றி. இன்னைக்கு இந்த வளாகம் நிகழ்ச்சியில இந்த பங்குச்சந்தை மற்றும் பொருட்சந்தை, அதுல இந்த தொழில்நுட்ப அடிப்படையில எப்படி வர்த்தகம் செய்வது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தகவல்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மாற்றுமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது மகாலட்சுமி. வணக்கம்.